இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா யூனிட் ஆஃப் ஒர்க். ஸோ ஒர்க்குக்கு நம்ம வேரியஸ் யூனிட் வந்து ஃபாலோ பண்றோம். ஒன்று வந்து எர்க், இது வந்து யூஸ்வலா ஸ்மால் இ சொல்லணும். எர்க் அப்படின்னா 10⁻⁷ ஜூல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எலக்ட்ரான் வோல்ட், கேலரி, கிலோவாட் அவர், இதுக்கெல்லாம் ஈக்குவலன்ட் ஜூல் வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றதுல மட்டும் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻⁻19. இதை வந்து நீங்க அப்படியே ஜூல் மாத்திக்கலாம். இதை நீங்க பாருங்க, ஒர்க் டன் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ் படிச்சிருக்கீங்க ஏற்கனவே. இதுதான் நம்ம சார்ஜ் வேல்யூ போட்டு மாத்திருக்கோம். இப்போ எனர்ஜியோட வேல்யூ கிடைச்சிருந்து ஒர்க் இஸ் ஈக்குவல் டு Q × V கிடைக்கும். அப்போ இந்த சார்ஜோட வேல்யூ நீங்க மெல்ட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் நதிங் பட் எனர்ஜியோட யூனிட் ஜூல் எழுதி இருப்போம். இங்க எலக்ட்ரான் வோல்ட்டுக்கான வேல்யூ இங்க இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கேலரிஸ்ன்றது ஜூல் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கேலரி ஈக்குவலன்ட் வேல்யூ 4.186 ஜூல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. கிலோவாட் அவர்ன்றது நீங்க இது 10th ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி படிச்சதுதான். 10th ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி கிலோவாட் அவர் இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியும். கிலோ அப்படின்னா 10⁻³ வாட் அண்ட் ஹவருக்கு வந்து நீங்க 3600 செகண்ட்ஸ் போடுவீங்க. சரிங்களா? அப்போ வாட் செகண்ட்ன்றத நீங்க ஜூல் எடுத்துக்க வேண்டியதான். இது ரெண்டுக்கு நீங்க வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா இதுல 3 zeros வருது. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 3.6 10⁻6 ஜூல் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் வந்து யூனிட் ஆஃப் ஒர்க். யூனிட் ஆஃப் எனர்ஜி அதுதான் சேம். இனி அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு 3 டாபிக்ஸ் இருக்கு. ஒர்க் எனர்ஜி தியரம் ஆர் ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம்னு சொல்லலாம். ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். இந்த தியரத்துல நம்ம என்ன தெரிய போகுதுன்னா ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படி கொண்டு வர போறோம். அதாவது நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் V² - U² = 2AS அப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இது பாருங்க, நம்ம கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? கைனடிக் எனர்ஜி = 12 mv² அப்படி நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப இதுல வந்து V² இருக்கு, 12 m மட்டும் இல்ல. அப்ப 12 m நான் மல்டிபிள் பண்றேன். அதாவது ஒரு ஆபரேஷனை ஒரு சைடு மட்டும் பண்ண முடியாது, ஒரு இடத்துல மட்டும் பண்ண முடியாது, த்ரூ அவுட் ஈக்குவேஷன் பண்ணி தான் ஆகணும். அதனால 12 m ஆல ரெண்டு சைடை மல்டிபிள் பண்றேன். V² - U² = 12 m 2AS. ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. பாருங்க, 12 m உள்ள மல்டிபிள் பண்றேன். இப்போ 12 mv² - 12 mu² அப்படி கிடைச்சிருக்கு. ரைட் சைட்ல 12 ma 2s இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ma மட்டும் தனியாக பிரிச்சு எழுதியிருக்கேன். 2 அப்படியே இருக்கு, இங்க 2 இருக்கு. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? இப்போ 12 mv² அப்படின்றது கைனடிக் எனர்ஜி, vன்றது ஃபைனல் வெலாசிட்டி. அதனால இத ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வச்சுக்கலாம். மைனஸ் 12 mv²ன்றது இதுவும் கைனடிக் எனர்ஜி தான், ஆனா இனிஷியல் வெலாசிட்டி u அப்படின்றதுனால இத இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த பக்கம் ma அப்படின்றது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டனோட இரண்டாவது விதிப்படி நிறை இன்டு முடுக்கம் அல்லது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்றது ஃபோர்ஸை சொல்லுது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இங்க s ன்னு வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப இது என்ன சொல்லலாம்? இது நம்ம சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிடலாம். கைனடிக் எனர்ஜில ஏற்படுற மாற்றம் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? F × S னா ஒர்க்குக்கு ஈக்குவலா இருக்கு. இதுதான் ஒர்க்குக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் இடையில உள்ள ரிலேஷன், அல்லது நீங்க என்ன சொல்லலாம், ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். இதை வச்சுட்டு அவங்க ப்ராப்ளம்ல கேட்கும்போது ஒர்க் டன் அவங்க கேட்பாங்க, எனர்ஜி இந்த மாதிரி வேல்யூ இந்த மாதிரி வேல்யூக்கு கூடுது அல்லது குறைன்னு கொடுப்பாங்க. அதை டிஃபரன்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஒர்க் டன் கிடைச்சிடும். சரிங்களா? அதான் ஒர்க் எனர்ஜி தியரம். அடுத்து ஒர்க் பை வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு 2 இருக்கு. அதை நம்ம கிராஃப் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். பாருங்க, ஒர்க் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஒர்க் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி ஒர்க் பை வேரியபிள் ஃபோர்ஸ். இப்ப கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் F எடுத்துக்குவோம், இந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ds எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம்
வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு F டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்குவோம். பாருங்க, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு இனிஷியல் பொசிஷன் ஒன்று இருக்கு, xi அப்படின்றது இனிஷியல் பொசிஷன், அடுத்து x ஃபைனல் அப்படின்றது ஃபைனல் பொசிஷன். ஆனா நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் 1 2 3 வச்சுக்கோமா, இது 3 நியூட்டன் வச்சுக்கலாம். 1 நியூட்டன், 2 நியூட்டன், 3 நியூட்டன். அப்ப 3 நியூட்டன் ஃபோர்ஸை இனிஷியல் பொசிஷன் இருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் கொடுக்குறீங்க. அப்போ நீங்க ஃபோர்ஸை மாத்தவே இல்லை. ஸோ throughout the displacement the applied force is constant. அப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால என்ன வேலை செஞ்சீங்க, work by constant force கிடைச்சிரும். so the curve under this values, இந்த கிராஃப்ல கிடைக்கிற கர்வ் என்ன கொடுக்கும், work கொடுக்கும். ஆனா இங்க நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸ்டார்டிங்ல xi ன்னு ஒன்று இருக்கு, இது xf ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைனல் பொசிஷன் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ் 3 நியூட்டனா இருக்கு. அது ஒரு செக்மெண்ட்டுக்கு அந்த ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்ல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபோர்ஸா இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு என்ன ஆயிருது, ஃபோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், 3.1 அந்த மாதிரி. அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை ஜாஸ்தி பண்றேன், அடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு அதே ஃபோர்ஸ்ல அது நான் போயிட்டு இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம வேற மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணிருக்கேன். ஸோ இன்னும் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். அடுத்த ஃபோர்ஸ் அகைன் குறைக்கிறோம், இன்னும் குறைக்கிறோம், ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற கிராஃப் எப்படி கிடைக்கும்னா, நீங்க இந்த ஸ்மால் இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது வந்து நீங்க எப்படி வச்சுக்கலாம். இதுதான் வேரியபிள் ஃபோர்ஸ்னால கிடைக்கிற ஒர்க் டன். சரிங்களா, ஒர்க் ஈக்குவல் டு எஃப் டி ஆர் ds cos theta. சரிங்களா, ஒர்க் டன் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ் fd cos theta. f cos theta கூட சொல்லலாம், இத f cos theta. அப்போ நீங்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் கொஞ்சம் தூரத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், f d cos theta இருக்கு. அப்போ இன்டெகிரல் பண்ணணும், இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் ஒவ்வொரு இடமும் மாறி மாறி ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு. அப்போ நீங்க கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் அதை வெளியே எடுக்க முடியும். இது வந்து உள்ளே தான் வச்சுட்டு செஞ்சாலும் ஃபோர்ஸ் வேரியபிள் தான். இங்க அது கிடையாது, நீங்க dw பண்றீங்க, ds cos theta ds போட்டுக்கலாம். அப்படிதான் போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல ds போட்டிருக்கிறதுனால இதுவும் ds போட்டுக்கலாம். fds cos theta fds cos theta. இங்க பாருங்க, இதுல இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் f கான்ஸ்டன்டா இருக்கு. சோ கான்ஸ்டன்ட் நீங்க இன்டெகிரேட் பண்ண முடியாது, அதை நீங்க வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா xi to xf ds cos இப்படி போடலாம். ஆனா அங்க அப்படி போட முடியாது, ஏன்னா ஃபோர்ஸ் வேரியபிள் தான். டிஃபரன்ஸ். அடுத்து கான்செப்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் அப்படின்ற வேர்டு நம்ம இங்கிலீஷ்ல எப்ப அடிக்கடி கேள்விப்படுறோம் அப்படின்னா, இங்க தமிழ்ல வந்து மீனிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இது நிலையாற்றல் நம்ம தமிழ்ல சொல்றோம். தமிழ்ல சொல்லும் போது நிலையாற்றல் அப்படின்னு சொல்றோம். மீனிங் என்டையர்லி டிஃபரெண்ட். நிலை அப்படின்னா இங்கிலீஷ்ல பொசிஷன் தான் சொல்றோம். ஆனா நிலை அப்படின்றத அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல சொல்லாம இங்கிலீஷ்ல பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பொருளை யாருக்காவது நீங்க போய் நீங்க அவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு என்ன சொல்ல போறீங்க, உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு அர்த்தம் சம்திங் அவங்க அந்த டேலண்ட்டை அவங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டேலண்ட் அப்படின்றது எப்படி வரும், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க பண்ண ஒர்க்னால தான் வரும். சரிங்களா, அவங்க போட்ட எஃபோர்ட்னால கிடைக்கலாம். அப்ப அந்த மீனிங்ல தான் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. பொட்டன்ஷியல் அப்படின்றது தமிழ்ல நிலையாற்றல் அப்படின்னா ஒரு பொருளின் நிலைனால எந்த நிலையில அது இருக்கு அப்படின்றத வச்சு அது ஃபர்தர் மூவ் ஆக முடியுமா, மூவ் ஆக முடியாதா, அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரவுண்ட் இருக்கு, இதான் எர்த். எர்த்ல இருந்து ஒரு பொருளை நான் லிஃப்ட் பண்ணிட்டு மேல கொண்டு போறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டஸ்டர் பாருங்க, கீழே இருந்து நான் அப்படி மேல தூக்கி வைக்கிறேன். பை விர்ச்சு ஆஃப் ஹோல்டிங் த டஸ்டர், இதை ஹோல்டு பண்றேன், பிடிச்சி வச்சிருக்கேன்.
அதனால இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கிடைச்சிருக்கு. இப்போ நான் டஸ்ட்ல விட்டுட்டேன்னா கீழே விழுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ டஸ்ட் மேல இருந்து கீழே போகுது. இது போறதுக்கு என்ன காரணம்? பாருங்க, ஒரு ஸ்ப்ரிங் பாருங்க, இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. ஒரு ஸ்ப்ரிங் கூட ஒரு மாஸ் அட்டாச் பண்ணும். இந்த ஸ்ப்ரிங்க, இந்த மாஸ் வந்து நான் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிடுறேன். ஸ்ட்ரெச் பண்ண என்ன ஆகும்? இவ்வளவு தூரத்துக்கு போயிருமா? ஸ்ப்ரிங்கும் ஸ்ட்ரெச் ஆயிருமா? நான் இதை விட்டேன்னா வேகமா வந்து மேல போகுது. அந்த மாதிரிதான் சிமிலர் கிரவுண்ட்ல இருந்து நான் தூக்கும் போது ஒரு ஸ்ப்ரிங் இருக்கிறதா நீங்க இமேஜின் பண்ணணும். தூக்குறேன், இப்ப அந்த ஸ்ப்ரிங் இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. விட்டுட்டேன்னா அது போய் மோதும் இல்லையா? அப்போ எப்படி ஒரு வால்ல பிக்ஸ் பண்ண மவுண்ட் பண்ண ஒரு ஸ்ப்ரிங், அது கூட அட்டாச் பண்ண மாஸ், அதை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணா எந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, அதே மாதிரிதான் கிரவுண்ட்ல இருந்து நான் தூக்கும் போது இந்த பொருள் மேல ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டே இருக்கு. விடும்போது திரும்ப அது ஒரிஜினல் பொசிஷன் போயிடும். ஸோ இந்த மாதிரி நாட் ஓன்லி ஃப்ரம் த கிராவிட்டி, எங்க இருந்து நீங்க அதை எடுத்தாலும் நீங்க பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இயர் 12th வந்து சார்ஜஸ் பத்தி படிக்கும் போது படிப்போம். பொட்டன்ஷியல், அதாவது சார்ஜ் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் பக்கத்துல கொண்டு வரேன், நியர்பை கொண்டு வந்துடுறேன். அதாவது தூரத்துல இருந்து கொண்டு வந்துட்டே இருப்போம். பிளஸும் ஒன்று கொண்டு ரிப்பல் பண்ணணும்னு நமக்கு தெரியும். பக்கத்துல கொண்டு வந்துட்டோம். இதை விட்டுட்டீங்கன்னா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். சரிங்களா? அல்லது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துவாங்க, இங்க வச்சிருக்கீங்க. இது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அதை தள்ளி கொண்டு போயிடுவீங்க. விட்டோடனே திரும்ப ஒரிஜினலா இது கூட வந்து அட்டாச் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. சரிங்களா? இது எல்லாமே பொட்டன்ஷியல் கேட்டகரி தான். அதாவது ஆல்ரெடி அது எங்க இருக்கணுமோ அதோட ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வேற ஒரு பொசிஷனுக்கு அதை டிவைட் பண்ணீங்கன்னா திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது போகும். கீழே இருந்து பொருளை மேல தூக்கிட்டேன்னா திரும்ப அது ஒரிஜினலா கீழே விழுகும். இந்த ஐடியா தான் என்ன பண்றாங்க, ஒரு டேம்ல வாட்டர் ஸ்டோர் பண்றாங்க ஹைட்ல. ஆனா தண்ணி நேச்சர்ல எர்த்ல இருந்து ஹைட்ல எல்லாம் இருக்காது. அதோட லெவல் மீன் சி லெவல் தான், எம்எஸ்எல் சொல்றோம்ல, மீன் சி லெவல். அதுதான் அது ஒரிஜினல் பொசிஷன், அங்க வரணும். ஸோ இது வந்து நீங்க தேக்கி வச்சிருவீங்க ஒரு டேம்ல. தேக்கி வச்சுட்டு ஒரு ஸ்மால் ஓப்பனிங் வழியா திறந்து விடுறீங்க, மேல இருந்து கீழே விழுகுது, தண்ணி மேல இருந்து கீழே விழுகுது. இங்கதான் நீங்க ஒரு டர்பைனை வச்சு ரொட்டேட் பண்றீங்க. டர்பைன் ரொட்டேட் உடனே கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், தண்ணி மேல இருந்து கீழே விழுந்தாலே என்னதான் கைனடிக் எனர்ஜி இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல கீழே. அதாவது மீன் சி லெவல்ன்றது இதை விட கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து 2 மலைக்கு இடையில, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைகை டேம் அல்லது வேற ஒரு டேம் வந்து ஹைட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. அப்போ அது எந்த ஒரு டேம் எடுத்துக்கோங்க, அது நார்மல் கடல் மட்டம் இருக்கு இல்லையா, கடல் மட்டத்தோட ஹைட்ல தான் இருக்கும். அப்பதான் மேல இருந்து அது கீழே விழுக முடியும். அது சுற்று வட்டாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ல இருக்கணும். ஹைட்ல இருந்து மேல ஓபன் பண்ணோடனே தண்ணி மேல இருந்து கீழே விழுகுது. இப்ப தண்ணி கீழே விழுகும் போது இது கைனடிக் எனர்ஜியா மாறிடுது. ஸோ அதோட பியூட்டி என்ன, ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு ஒன்று இருக்குன்னா ஸ்டோர் பண்றதுனால வந்த எனர்ஜி, அந்த எனர்ஜியை என்னவா மாற்ற முடியும்? வேற எந்த எனர்ஜி பாசிபிள் கிடையாது, ஒன்லி கைனடிக் எனர்ஜியை தான் மாற்ற முடியும். நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஏற்கனவே, ஆற்றல் அழிவின்மை விதி படிச்சிருக்கோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல். அதாவது ஆற்றலை வந்து எனர்ஜியை நீங்க உருவாக்க முடியாது, எனர்ஜியை நீங்க டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஆனா ஒன் டைப் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு டைப் ஆஃப் எனர்ஜியை மாற்ற முடியும் இல்லையா? அந்த மாதிரி உங்களால பொட்டன்ஷியல் எனர்ஜியை வேற ஏதாவது டைப் ஆஃப் எனர்ஜியை மாற்ற முடியுமா? இமீடியட்டா அப்படின்னா முடியாது. பொட்டன்ஷியல் டு கைனடிக் தான் இமீடியட்டா மாற்ற முடியும். அப்புறம் கைனடிக் எனர்ஜி இருந்து அது ரொட்டேஷன் ஆகும், அல்லது எலக்ட்ரிக்கல் ஆகும், அல்லது எனி அதர் டைப் டிசைர்டு டைப்பா நீங்க மாத்திக்கலாம். அந்த மாதிரி தண்ணி மேல இருந்து கீழே விழுகுது, இது கைனடிக் எனர்ஜியா மாறுது. ஏன்னா வெலாசிட்டி வந்துருச்சு, இதுக்கு வெலாசிட்டி வந்துருச்சு. ஸோ தட் கைனடிக் எனர்ஜியா மாறிடும். கைனடிக் எனர்ஜினால இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும். ஃபேன் ரொட்டேட் ஆகுதுன்னு என்ன பிரின்சிபல்? இதுதான் டைனமோ பிரின்சிபல். டைனமோனா அந்த சைக்கிள்ல முன்னாடி ஹெட்லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதுக்கு டைனமோன்னு ஒன்று சுவிட்ச் ஆன் பண்ணே சக்கரத்தோட சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கும். அது சுத்துறதுனால எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அந்த எஃபெக்ட்னால என்ன இது ஹெட்லைட் எரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி தான் இதை எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பொட்டன்ஷியல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கிரவுண்ட்ல இருந்து சர்டன் ஹைட் நீங்க தூக்கி வச்சீங்கன்னா அந்த பொருளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துடும், அவ்வளவுதான். அது நீங்க சிம்பிளா எப்படி அந்த ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கிறதுன்னு பாருங்க. அந்த பொருளோட மாஸ் எம்னு வச்சுக்கோங்க. என்ன அந்த பொருள் இதுதான் எம் அப்படின்ற மாஸ். எம்ன்ற மாச சர்டன் ஹைட் நீங்க தூக்கி வைக்கிறீங்க, அப்ப பொருள் இங்க வந்துருது. எவ்வளவு தூரம் தூக்கி வைக்கிறீங்க? ஹைட் ஹச் அப்படின்ற தூரம் தூக்கி வைக்கிறீங்க. அப்போ மாஸ் எம், என்ன பண்ணீங்க? ஹைட் தூரம் தூக்கிட்டீங்க ஹச், அகெயின்ஸ்ட் கிராவிட்டி இல்லையா,
புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தூக்குனீங்க, புவியீர்ப்பு விசை இழுத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா தூக்குனீங்க. அப்போ இதெல்லாம் நெகட்டிவ், இது நெகட்டிவ் ஒர்க் டன், ஆப்போசிட்டா தூக்குறதுனால, அதனால நெகட்டிவ் ஒர்க் டன் against gravitational force. எதாவது சொல்றோம், இதுதான் பொட்டன்ஷியல், மெக்கானிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இது வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுமா உங்களுக்கு இன்னும் புரியறதுக்கு? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். வீட்டுல இப்பெல்லாம் யாருக்கிட்டையும் டாய்லெட்லயோ அல்லது கிச்சன் சிங்க்லயோ டியூப் இல்லாம இல்ல, அதான் ஐ மீன் பைப் இல்லாம இல்ல. ஒரு பைப் பாருங்க, இதுதான் உங்களோட வீடு அல்லது அபார்ட்மெண்ட், எங்கேயோ நீங்க குடியிருக்கிறீங்க. இது உங்க கிச்சனோட வால், இதுல ஒரு டேப் இருக்கு, டேப்ல தண்ணி வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, தண்ணி கீழே இருந்து டைரக்டா போர்ல இருந்து அப்படியே வருதா, அல்லது மேல வாட்டர் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி அந்த தண்ணி அங்கிருந்து வருதா, அங்கிருந்து பைப் லைன் கனெக்ஷன் மூலமா வருதா? எப்படி வரும்? தண்ணி கீழே இருந்து டேரக்டா அப்படிலாம் வராது. அப்படின்னா எப்பெல்லாம் தண்ணி காலியாகுது அப்பெல்லாம் நீங்க மோட்டர் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாவே இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணவே இல்லை அப்படின்னா மோட்டர் போடுற வரைக்கும் தண்ணி யூஸ் பண்ண முடியும். மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணீங்கன்னா தண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஸ்டோர் வாட்டர், எவ்வளவு தண்ணி வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் அந்த தண்ணி தீவிர வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ இந்த பிரின்சிபல்ல தண்ணியை கீழே இருந்து மேல எடுத்துட்டு போறோம். இங்க ஒரு மோட்டார் கம்ப்ரஸர் ஆர் மோட்டார் யூஸ் பண்றோம், அது மூலமா கிரவுண்ட்ல இருந்து தண்ணி எடுத்து போறோம். சரியா? கிரவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு போய் மேல தண்ணிய போர் பண்றோம், ஊத்தி டேங்கை ஃபில் பண்றோம் ஃபர்ஸ்ட். அப்ப கீழ இருந்து நீங்க எடுத்துட்டு போறீங்களா ஒரு பொருள், கீழ இருந்து ஒரு பொருளை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எம் மாஸ் உள்ள அந்த தண்ணி ஹச் தூரத்துக்கு எடுத்து போறீங்க, உயரம் அகைன்ஸ்ட் கிராவிட்டி இந்த வேலை செய்யுது இந்த மோட்டார் எடுத்து போகுது. அப்ப என்ன செய்யுது, வேலை செய்யுது. ஏன்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டிஸ்டன்ஸ் நடக்குது இல்ல, அப்ப அது வேலை தானே. அப்ப வேலை செஞ்சு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுது அந்த வாட்டரை. எப்பெல்லாம் உங்களுக்கு நீட் இருக்கு அப்போ நீங்க டேப்பை திறந்தீங்கன்னா மேல இருந்து அகைன் தண்ணி கீழே வந்து விழுகுது. அப்போ அது ஸ்டோர் பண்ணிருக்கும் போது அதுக்கு பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸ்டோர் பண்ண எனர்ஜி திரும்ப கீழே ஃப்ளோ ஆகி வரும்போது அதுக்கு பேர் கைனடிக் எனர்ஜி. அப்போ பொட்டன்ஷியல் டு கைனடிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. இதுதான் நம்ம டெய்லி குளிக்கும் போது, பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் கிச்சன்ல நீங்க வெசல்ஸ் கிளீன் பண்ணும்போது எல்லா இடத்துலயுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதான் கான்செப்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா என்ன, மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன, இந்த பால் எக்ஸாம்பிள் வச்சு இதை முடிச்சிடும். இந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை வந்து மேல நான் தூக்கி போய் வச்சுட்டேன். அதனால அந்த பாலுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துருச்சு. அந்த எக்ஸாம்பிள் ஆஃப் டஸ்டர் இருக்கு இல்லையா, டஸ்டர் நான் தூக்கி வச்சேன்ல, இப்போ இந்த மாதிரி இந்த பாலை தூக்கி மேல வச்சிருக்கேன். இந்த ஹைட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் ஹெச் அப்படின்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் ஹெச் வச்சுக்கிறேன். இந்த ஹைட்ல அந்த பொருள் இருக்கு. இப்போ இந்த பாலை நான் ரிலீஸ் பண்றேன், பிடிச்சி வச்சிருந்த பாலை ரிலீஸ் பண்றேன், மேல இருந்து கீழே விழுக போகுது, கீழே விழுகுது. சரியா? அப்படி விழுகும் போது சர்டன் டிஸ்டன்ஸ், இந்த ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்ல இங்க இந்த இடத்துல வரும்போது நான் அதை கன்சிடர் பண்றேன். அது ஒரு போட்டோ மாதிரி ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்தா அதோட எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வரும்போது ஹைட் என்னவாயிருச்சு, ஹைட் அந்த அளவுக்கு இல்ல, அதோட குறைஞ்சிருச்சு. ஸோ அதை ஸ்மால் ஹெச்னு எடுத்துக்கிறேன். இங்க இருந்து பால் வந்துகிட்டு இருக்கு, ஹாஃப் வே த்ரூ த கிரவுண்ட், பாதி வெளியில அதோட இங்க வந்து அதோட எனர்ஜி என்னவா இருக்கும். எப்பவுமே டோட்டல் எனர்ஜி ஆர் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜியோட சம்மா தான் இருக்கும். ரெண்டுத்தையும் கூட்டினாதான் டோட்டல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த பால் இருக்கும்போது டோட்டல் எனர்ஜி அப்படின்றது கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஏன்னா நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க, பாலை பிடிச்சிருக்கீங்க, சோ தட் வெலாசிட்டி இருக்காது, பொருள் நகரல. பொருள் நகரலன்னா கைனடிக் எனர்ஜி ஜீரோ. அப்போ டோட்டல் எனர்ஜி, மொத்த எனர்ஜியுமே பொட்டன்ஷியல் எனர்ஜியா தான் இருக்கு. சரிங்களா? இதை சம்டைம்ஸ் கேபிட்டல் யூ அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? இதான் டோட்டல் எனர்ஜி. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இருக்குல்ல, ஹாஃப் வே த்ரூ த கிரவுண்ட், அப்படி வந்துட்டு இருக்கும்போது டோட்டல் எனர்ஜி அப்படின்றத பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி, ஏன்னா பொருள் விழுந்துகிட்டும் இருக்கு, மேல வந்துகிட்டு இருக்கு, அதே நேரத்துல சர்டன் ஹைட்லயும் இருக்கு. சரிங்களா? அப்ப இது எப்படி சொல்லலாம்னா எம் ஜி ஸ்மால் ஹெச், இவ்வளவு ஹைட் ஸ்மால் ஹெச் பிளஸ் கைனடிக் எனர்ஜின்றது என்ன ஸ்பீட்ல இது வந்துட்டு இருக்கு, இதோட ஸ்பீடு ஒருவேளை v அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா half mass m v ஸ்கொயர். இதுதான் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. அப்புறம் அது கீழே வந்து விழுந்து சதறுது. விழும்போது பிஃபோர் ரீச்சிங் த கிரவுண்ட் என்ன ஆயிரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி
ஹைட் ஃபுல்லா 0 ஆயிருது இந்த இடத்துல, இந்த பாயிண்ட்ல ஹைட் 0. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. வந்து மோதும் மேக்சிமம் ஸ்பீட்ல வந்து மோதும். மேல இருந்து ஒரு பொருள் விழுகுது, கிரவுண்டை நோக்கி வர வர அதோட ஸ்பீடு கூட்டிகிட்டே வரும். கிரவுண்ட் பக்கத்துல வருது, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஹெவியா இருக்கு கிரவுண்ட்னால. ஸோ நியர்பை அது மோதுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி கைனடிக் எனர்ஜி மேக்சிமமா இருக்கும், ½ mv². மொத்த பொட்டன்ஷியல் எனர்ஜியுமே கைனடிக் எனர்ஜியா மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ எப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம் இருக்கு, கைனடிக் எனர்ஜி 0வா இருக்கு. அதான் இந்த பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்சிமம், ஃபுல் எனர்ஜியுமே பொட்டன்ஷியலா தான் இருக்கு, கைனடிக் எனர்ஜி 0வா இருக்கு. இந்த பாயிண்ட், இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. எப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கு, அப்போ கைனடிக் எனர்ஜி மேக்சிமம் இருக்கு. அப்போ எனர்ஜி புதுசாலாம் இங்க யாரும் வந்து இன்செர்ட் பண்ணல. ஆல்ரெடி கீழே இருந்து மேல தூக்கிட்டு போறதுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, அது பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆச்சு. திரும்ப மேல இருந்து கீழே வருது, அது என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆச்சோ அதுதான் கைனடிக் எனர்ஜியா மாறி இருக்கு. சரிங்களா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எனர்ஜி அப்படின்றது யாரும் வந்து திடீர்னு புதுசா கொடுக்க முடியாது, நம்மளால கொடுக்க முடியாது, அதை நம்ம கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? எனர்ஜியை நம்மளால உருவாக்க முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த எக்ஸாம்பிள் மட்டும் இல்ல, வேற எந்த எக்ஸாம்பிள் வேணா எடுத்துக்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஒரு பெரிய டாபிக் தான். நீங்க ஏதாவது ஒரு பிசிக்ஸ் உள்ள லா வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும் அல்லது ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வந்து நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டணும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சரியா ப்ரூவ் ஆகல அப்படின்னா அந்த லாவே வந்து தப்பு தான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா எப்பவுமே மாஸ் மஸ்ட் பி கன்சர்வ்டு, எனர்ஜி மஸ்ட் பி கன்சர்வ்டு. சரிங்களா? இப்போ எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கணும், எனர்ஜி எங்கேயும் புதுசாக உருவாகக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சன்லைட் வந்து லைட் எனர்ஜியை கொடுக்குது, பிளான்ட் அதை வாங்கிட்டு மாஸா ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, எனர்ஜி டு மாஸ் கன்வர்ஷன் கூட இருக்கு. அதான் ஐன்ஸ்டீன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. எனர்ஜின்றது எனர்ஜி டு எனர்ஜி கன்வர்ஷன் மட்டும் கிடையாது, எனர்ஜி டு மாஸ் கூட கன்வெர்ட் பண்ணலாம். ஆனா பட் அந்த லெசன் வந்து ஃபியூச்சர்ல நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த டாபிக் வந்து பொட்டன்ஷியல் அண்ட் கான்செப்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்றது இந்த டாபிக்.